குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இந்த லெசன் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த கெமிக்கல் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 4 லா பார்த்தோம். அந்த 4 லாவில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 லா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்ன பார்த்தோம்? லா ஆஃப் த கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னுடைய டோட்டல் மாஸ் அப்படிங்கிறது நோ சேஞ்ச் அப்படிங்கிறது அந்த ரூல் சொல்லுது. யார் சொன்னார்? 1774 லவாய்சியர். அப்படி நம்ம வந்து அந்த ஆக்டிவிட்டி 6 நம்ம வந்து பார்த்துருப்போம். இன்னொரு லா பார்த்தோம். என்ன அப்படின்னா டெஃபனைட் ப்ரொப்போர்ஷன், லா ஆஃப் த டெஃபனைட் ப்ரொப்போர்ஷன். இங்கே வந்து அந்த ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாறாது. ஒரு காம்பவுண்டுங்கிறது எனி காம்பவுண்டு நீ ப்ரிப்பேர்டு பை எனி மெத்தட், எந்த மெத்தடில் வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணு, பட் அது இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் அப்படி சொல்லக்கூடிய அந்த எலமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதனுடைய ரேஷியோ ஒரு பர்டிகுலர் மாஸ் ஆஃப் த ரேஷியோ அப்படிங்கிற இந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா அது மாறாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தான். அது எக்ஸாம்பிள் த வாட்டர். ஸோ இந்த 2 லாவோட நமக்கு வந்து லெசன் கம்ப்ளீட் ஆச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவாலுவேஷனில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த எவாலுவேஷன் நான் இப்போது இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். யூனிட் 4ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புது புக்கில் யூனிட் 12 தான் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். சரி, ஃபஸ்ட் என்ன கொடுக்குறாங்க? சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். த சேம் ப்ரப்போர்ஷன் ஆஃப் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் இன் த கார்பன் டை ஆக்சைடு அப்டைன்டு ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ப்ரூவ்ஸ். கார்பனும் ஆக்சிஜனும் ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் ஒன்று சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது அந்த காம்பவுண்டை நமக்கு வந்து கொடுக்குது. அப்போது இந்த சேம் ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடில் வந்து நீங்கள் எந்த மெத்தடில் நாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் இருக்கக்கூடிய கார்பனும் ஆக்சிஜனும் அதனுடைய அந்த ரேஷியோ பை மாஸ்ன்னு சொல்லும் இல்லையா, என்ன அது வந்து அது சேமாக தான் இருக்கும். அப்போ இது எதை சொல்லுது அப்படின்னா எந்த லா சொல்லுது? டெஃபனைட் ப்ரொப்போர்ஷனை தான் சொல்லுது. கேத்தோட் ரேஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அப்படிங்கிறாங்க. கேத்தோட் ரேஸ் ஆர் மேட் அப் ஆஃப்னா என்னது? நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். இப்போ தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் ஃபஸ்ட்டு கொஷின் செகண்டாகவும் செகண்ட் கொஷின் ஃபஸ்ட்டாகவும் இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்தில் உங்களுக்கு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. தேர்டு கொஷின் பாருங்கள். இன் வாட்டர் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆர் கம்பைன் இன் த ரேஷியோ ஆஃப் டேஷ் பை மாஸ். இப்போ தான் சொன்னேன், நீரில் வாட்டரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் தான் ஒன்றிணைந்து H2Oங்கிற அந்த வாட்டர் மாலிகுல்ஸை ஃபார்ம் பண்ணும். என்ன ரேஷியோ அது? 1:8. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் மேடு பை டால்டன் ஹேஸ் நாட் அண்டர்கோன் எனி சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. அதாவது டால்டன் சொன்ன அந்த என்ன சொல்கிறது ஸ்டேட்மெண்ட்லேயே எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் அடையாமல் இருக்குங்கிறாங்க, எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படிங்கிறது. எது? சி தான் கரெக்டு. Elements are made up of atoms. Elements are made up of atom. In all atoms of an element, அதாவது ஒரு தனிமத்தில் உள்ள எல்லா ஆட்டம்ஸும் எல்லா அணுக்களும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சி பாருங்க கொடுத்துருக்காங்க. The atomic number is same, mass number is different. எந்த ஒரு எலமெண்ட்டினுடைய எந்த ஆட்டமாக இருந்தாலும் சரி, எந்த எலமெண்ட்டாக அதில் ஹைட்ரஜனாக இருந்தாலும் சரி, ஆக்சிஜனாக இருந்தாலும் சரி, நைட்ரஜனாக இருந்தாலும் சரி, எந்த எலமெண்ட்டாக இருந்தாலும் மாஸ் நம்பருங்கிறது வேறு. ரெண்டாவது என்னது? அட்டாமிக் நம்பருங்கிறது வேறு. அதான் கொடுக்குறாங்க. சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தி அட்டாமிக் நம்பர் இஸ் சேம், மாஸ் நம்பர் இஸ் டிஃப்ரெண்ட். அதாவது அணு எண் ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்களையும் கொண்டதுங்கிறது தான் இங்கே சரி. அடுத்தது பிலிப்ஸ். Dash is the smallest particle in element. Smallest particle and elementனா smallest particle அப்படின்னாலே ஆட்டம் தான். எல்லாத்துலேயுமே சரி, எலிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, காம்பவுண்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஸ்மால் பார்ட்டிக்கல் அப்படின்னாலே ஒன்லி ஒன் அணு, ஆட்டம். An element is composed of the dash called atom. என்னது? சிமிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. மைன்யூட் பார்ட்டிகல்ஸ், அதாவது நீங்கள் சிமிலர்னு போட்டாலே போதும், அதுதான் ஆட்டம்ங்கிறோம் இல்லையா. அதாவது எலமெண்ட் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா சிமிலராக இருக்கும், ஒரே மாதிரியாக தான் இருக்கும். காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸு டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸாக இருக்கும். அண்ட் ஆட்டம் இஸ் மேட் அப் ஆஃப் டேஷ் டேஷ் அண்ட் டேஷ். த ப்ரைமரி பார்ட்டிகல் சொல்லும் இல்லையா, புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ், அதுதான். A negatively charged ion is called dash.
while positively charged ion is called dash. Negatively charged na electron, positively charged na proton. Dash is negatively charged particle, எது electron. Proton is deflected towards the dash charged plate. அதாவது எதை டிஃப்ளெக்ட் பண்ணுது proton? நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அதுதான் வர்றது வந்து பாசிட்டிவ்னா அது எதை டிஃப்ளெக்ட் பண்ணோம்? நெகட்டிவ்லி தான் டிஃப்ளெக்ட் பண்ணோம். சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மேட்ச் த ஃபாலோயிங். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் யார் சொன்னாங்க? லவாய்சியர். லா ஆஃப் த கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் யார் சொன்னது? ஜோசப் ப்ரௌஸ்ட். கேத்தோட் ரேஸ் அப்படிங்கிறது இங்கே என்ன? வில்லியம் குரூக்ஸ். அதாவது ஜே தாம்சன் எலக்ட்ரானை டிஸ்கவர்டு பை எலக்ட்ரானுங்கிறது வந்து ஜே தாம்சன். பட் அவருக்கு இது முன்னோடியாக இருந்தவர் யாருன்னா வில்லியம் குரூக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ கேத்தோட் ரேஸ்னால் வில்லியம் குரூக்ஸ் தான் கரெக்டு. ஆனோட் ரேஸ் யார் அப்படின்னா கோல்ட்ஸ்டீன். நியூட்ரான் அப்படின்னா யார்? ஜேம்ஸ் ஷாட்விக். ஸோ வந்து மேட்ச் த ஃபாலோயிங் ஓவர். ஆன்சர் இது கொடுத்துருக்காங்க. அதாவது 2 மார்க் கொஷின். ஸ்டேட் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது. டியூரிங் எனி கெமிக்கல் சேஞ்ச் இல்லை ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், த டோட்டல் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ். அதாவது டோட்டல் மாஸ் அப்படிங்கிற ரியாக்டன்ஸுடைய டோட்டல் மாஸும் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுடைய டோட்டல் மாஸும் என்ன அர்த்தம்? சேம், ஈக்குவல், நோ சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். அதுதான் இந்த லா சொல்லுது. அடுத்தது, ஸ்டேட் த லா ஆஃப் த கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன். ப்ரொபோர்ஷனுங்கிறது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், விகிதம் மாறாது அப்படிங்கிறதுக்கான ஒரு லா. என்ன கொடுத்துருக்காங்க? இன் ஏ பியூர் கெமிக்கல் காம்பவுண்ட் த எலமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ப்ரெசன்ட் இன் ஏ டெஃபனைட் ப்ரொபோர்ஷன் பை மாஸ். ஒரு கெமிக்கல் காம்பவுண்டில் நீ எந்த மெத்தடில் வேணும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோ, பட் அது இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் மாறாமல் தான் இணைஞ்சு ஒரு காம்பவுண்டு நமக்கு வந்து கொடுக்குங்கிறது தான் இந்த லா சொல்லுது. ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ். ஆனோட் ரேஸ்னுடைய ப்ராப்பர்ட்டி 4-5 பாயிண்ட் இருக்குது. நீங்கள் ஏதாவது 2 பாயிண்ட் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆனோட் ரேஸ் ட்ராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன், நேர்கோட்டு பாதைகள் தான் ட்ராவல் பண்ணும். ஆனோட் ரேஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ் which are deflected towards the negatively charged plate. since they are positively charged particles என்ன செய்யுது? டிஃப்ளெக்ட் பண்ணும். வரக்கூடியது நெகட்டிவ் சார்ஜ் என்ன செய்யுதுன்னா அந்த பிளேட்டை சுத்த வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடியது பாசிட்டிவ். அப்போ அங்கே எங்கே டிஃப்ளெக்ட் ஆகுது? நெகட்டிவ் கிட்ட டிஃப்ளெக்ட் ஆகும். த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ் டிபெண்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் த கேஸ் டேக்கன் இன் த டிஸ்சார்ஜ் டியூப். கண்டிப்பாக ஆனோட் ரேஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா நேச்சர் ஆஃப் த கேஸ். எதுக்குள்ளே இருக்கக்கூடிய நேச்சர் ஆஃப் த கேஸ்? டிஸ்சார்ஜ் டியூப். என்ன கேஸ் இருக்குங்க? ஹைட்ரஜன் கேஸை டிபெண்ட் பண்ணி தான் ஆனோட் ரேஸ் இருக்கு. The mass of the particle is the same as the atomic mass the gas taken inside the discharge tubeங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும், சேமாக தான் இருக்குங்கிறது. எனி 2 பாயிண்ட் நீங்கள் எழுதிக்கோங்க. டிஃபைன் வேலன்சி ஆஃப் an element with respect to hydrogen. ஹைட்ரஜனை பொறுத்து வேலன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது? எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் ஆகிருக்கோ அதை பொறுத்து. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் ஆகிருக்கு அப்படின்னா 1 ஆட்டம். 2 ஹைட்ரஜன் கம்பைன் ஆகிருக்குன்னா 2 ஆட்டம் இருந்தால் அப்போ வந்து வேலன்சி 2, 3 இருந்தால் 3, 4 ஹைட்ரஜன் இருந்தால் 4 இல்லையா? அது மாதிரி. ஸோ ஹைட்ரஜன் எத்தனை வந்து கம்பைனாக இருக்குது, எத்தனை ஆட்டம் ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைனாக இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த எலமெண்ட்டினுடைய வேலன்சி கண்டுபிடிக்க முடியும். ஸோ வேலன்சி ஆஃப் an element can be defined as the number of hydrogen atom. அதுதான் முக்கியம். numbers of hydrogen atom which combine with one atom of it. ஏதோ ஒரு ஆட்டத்தோட எத்தனை ஆட்டம் கம்பைனாக இருக்குது ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து இந்த பேஸ் பண்ணி ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன். டிஃபைன் த டேம் அயான்ஸ் ஆர் ரேடிக்கல்ஸ். அயானாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து அயனிகளினுடைய தொகுப்பாக இருந்தாலும் சரி, ரேடிக்கல்ஸாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணிக்குதா எலக்ட்ரானை லாஸ் பண்ணிக்குதாங்கிறத பொறுத்து தான் அது அயன் சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் எழுதினாலே போதுமானது. when an unstable atom gains அல்லது losses 1 or more electrons it becomes an ion. ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை இழக்கிறதா இருந்தாலும் சரி, அதை தான் வந்து பொதுவாக அயன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பாசிட்டிவாக இருக்குது,
ions formed by losing electron are positively charged and are called cation அப்படின்னு சொல்லுவோம். அதாவது Na+ ஒரு எலக்ட்ரான் என்ன செய்யுது, இழந்து எலக்ட்ரான் வந்து இழக்கிறதுனால என்ன செய்வோம், கேட்டையான். Ions formed by gaining electrons are negatively charged and are called the anion. எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்கிறது, ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்கிறது, கெயின் பண்ணிக்குதுன்னு அர்த்தம். அது எக்ஸாம்பிள் குளோரின் சொல்லுவோம் இல்லையா, அது இந்த மாதிரி சொல்லுவோம், அது வந்து நெகட்டிவ் ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து காமனாக எழுதினாலே போதுமானது. வாட் இஸ் ஏ கெமிக்கல் ஈக்குவேஷன்? கெமிக்கல் ஈக்குவேஷனுங்கிறது என்னது, சிம்பிள்ஸையும் ஃபார்முலாவிலையும் யூஸ் பண்ணி ஷார்ட் அண்ட் மெத்தடில் எழுதக்கூடிய ஒரு ஈக்குவேஷன், அவ்வளோதான். A chemical equation is the shorthand representation of the chemical reaction with the help of the chemical symbolஐயும் chemical formulaவும் யூஸ் பண்ணி எழுதக்கூடிய ஒரு ஷார்ட் அண்ட் மெத்தட், அதுதான் வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன். ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் H2, அதாவது வாட்டர் அப்படிங்கிற வேர்டில் சென்டென்ஸாக எழுதாமல் அதனுடைய சிம்பிள்ஸையும் ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணி எழுதக்கூடிய ஒரு மெத்தட் தான் என்னது, கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ ஹைட்ரஜன் H2, ஆக்சிஜன் O2 gives வாட்டர் மாலிகுல்ஸ் H2O. இந்த மாதிரி ஃபார்முலாவையும் சிம்பிள்ஸையும் மட்டும் யூஸ் பண்ணி எழுதக்கூடிய ஒரு மெத்தட் தான் ஈக்குவேஷன். 7th கொஸ்டின், ரைட் த நேம்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பவுண்ட். என்ன கொடுத்துருக்காங்களோ அதனுடைய காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதனுடைய கெமிக்கல் நேமை எழுதுங்க அப்படிங்கிறாங்க. CO கார்பன் மோனாக்சைடு, N2O நைட்ரஸ் ஆக்சைடு, NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடு, PCl5 பாஸ்பரஸ் பென்டா குளோரைடு, பாஸ்பரஸ் பென்டா குளோரைடு. மேட்ச் த ஃபாலோயிங்கில் இப்படியும் கேட்கலாம், இல்லை இது மாதிரி ஏதாவது 2 கொடுத்துட்டு 2 மார்க்லையும் கேட்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஸோ 4th ரோமன் இஸ் கம்ப்ளீட்டட், அது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆன்சர் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதை நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ்.